நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே ஊருக்குள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் கண்ணாடிகளை அடித்து உடைத்து சேதப்படுத்திய இளைஞர் அப்பாவி நபர் ஒருவரின் மண்டையையும் உடைத்துள்ளார். போதை வெறியில் ஆக்ரோஷத்தை காட்டியவர் மீது காவல்துறை நடவடிக்கை பாய்ந்ததா? போதையில் கண்முன் தெரியாமல் காட்டுமிராண்டித்தனத்துடன் நடந்து கொண்ட இளைஞர் கார் கண்ணாடிகளை உடைத்து சேதப்படுத்தி தடுக்க முயன்றவரின் மண்டையையும் உடைத்துள்ளார். போதையில் இளைஞரால் அச்சத்தில் கிடக்கும் கிராம மக்களுக்கு விடிவு காலம் பிறக்குமா? நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ள தொட்டியப்பட்டி குறுக்கு தெருவில் சுமார் 10க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இதே பகுதியைச் சேர்ந்த 27 வயதான சாய்குமார் என்பவர் அடிக்கடி மதுபோதையில் அலப்பறை செய்து ஊர் மக்களை அச்சுறுத்தி வருவதாக தெரிகிறது. போதை ஏறினார் கையில் கட்டை, இரும்பு ராடு உள்ளிட்டவற்றை எடுத்துக்கொண்டு வழியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் வாகனங்களை அடித்து நொறுக்கி சூறையாடி விடுவார். வண்டி மட்டுமல்ல, மனிதர்களாக இருந்தாலும் இதேதான். ஊர்க்காரர் என்றும் பாராமல் யாராக இருந்தாலும் அடித்து காயப்படுத்தி ரவுடிசத்தில் ஈடுபட்டு வந்தார். சம்பவத்தன்றும் அதேதான். தலைக்கேறிய போதையில் ஊருக்குள் நுழைந்தவர் கட்டையை கையில் எடுத்து தெருவில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் கண்ணாடிகளை அடித்து நொறுக்கி சூறையாடினார். லோடு ஆட்டோவின் கண்ணாடிகளையும் உடைத்து சேதப்படுத்தினார். இச்சம்பவத்தை தடுக்க முயன்ற ரித்தீஷ் என்பவரையும் கட்டையால் தலையில் தாக்கி காயப்படுத்தினார். அதில் சுருண்டு விழுந்தவரை மீட்டு முதல் உதவி அளித்து தலையில் 6 தையல்கள் போடப்பட்டுள்ளன. இதனால் ஊர்க்காரர்கள் சாய்குமார் மீது கடும் ஆத்திரத்தில் உள்ளனர். மக்களிடம் சிக்கி சின்னா வின்னமாகவும் காவல்துறையினர் அவரை கைது செய்து சிறையில் அடைக்க முயன்றார்கள். ஆனால் அதிகாரிகள் கையில் சிக்காமல் சாய் தலைமறைவானார். இதனால் அவரை தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர். குடியை கெடுக்கும் என்பார்கள். ஊர் மக்களின் நிம்மதியையும் கெடுக்கும் விதமாக இச்சம்பவம் முடிந்துள்ளது.